بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس، قال الله تعالى في الفرقان المجيد والقرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أيها الناس، أوصيكم وإياي أولا بتقوى الله. புகழும் புகழ்ச்சியும் என்னையும் உங்களையும் படைத்து இரு லோகத்தின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்முடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்வியல் வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன்களின் மீதும் தபஉ தாபிஈன்களின் மீதும் இன்னும் குறிப்பாக அல்லாஹு தஆலா நமக்கு வாக்களித்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக நேரமாக வருகை தந்து இந்த ஜும்ஆவினுடைய உரையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகிற்கான பிரதிநிதியாக மனிதர்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றார். அப்படி இந்த மனிதர்களை படைத்துவிட்டு அவர்களுக்கு ஒரு வாழ்வியல் வழிமுறையை கற்றுக் கொடுப்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹு தஆலா அதற்குண்டான நபிமார்களை ரசூல்மார்களை அல்லாஹு தஆலா அனுப்பி கொண்டே இருந்தார். அப்படி நம்முடைய சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்பிய தூதர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இந்த தூதரை அனுப்பிவிட்டு அவருக்கு அல்லாஹு தஆலா அருளி இருக்கக்கூடிய மிக பெரும் அற்புதமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆன் என்பது நாம் அனைவரும் கேட்கின்ற, ஓதுகின்ற, அதிலிருந்து பாடம் பெறுகின்ற ஒரு வேதமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த மனித குலத்திற்கு எந்த ஒரு நபியை அனுப்பி இருந்தாலும் அவர்களை அந்த மக்கள் ஈமான் கொள்வதற்காக வேண்டி அவர்களுக்கென்று ஒரு அத்தாட்சியை, ஒரு அற்புதத்தை அல்லாஹு தஆலா வழங்காமல் இல்லை. அப்படி
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய ஒரு அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமறை குர்ஆனை நமக்கு படிப்பிக்கின்றார்கள். இந்த குர்ஆனிலே பலவிதமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா உள்ளடக்கி கூறுகின்றார். நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மார்க்க சட்டங்களை இந்த குர்ஆன் உட்கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் பல வரலாறுகளை இந்த குர்ஆன் உட்கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நல்ல உபதேசங்களையும் இந்த குர்ஆன் உட்கொள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலே இந்த மனித சமூகம் பாடம் பெற வேண்டும் என்பதற்காக பல வரலாறுகளை நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். நாம் திருமறை குர்ஆனிலே காண முடியும், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி பிமா அவஹைனா இலைக ஹாதல் குர்ஆன். நபியே, நாம் உமக்கு வஹி மூலமாக இந்த குர்ஆனிலே நாம் மிகவும் அழகான வரலாறுகளை நாம் எடுத்து கூறுகின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கின்றான். அல்லாஹ் தஆலா ஒரு காரியத்தை நமக்கு கற்பித்துக் கொடுக்கின்றான் என்று சொன்னால் அது வெறுமனே இருக்காது. எதற்காக அல்லாஹ் தஆலா இந்த வரலாறுகளை எல்லாம் இந்த குர்ஆனிலே பதிவு செய்ய வேண்டும்? அதையும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இபரத்துன் லிஉலில் அல்பாப். அறிவுடையவர்களுக்கு, புத்தியுடையவர்களுக்கு இந்த வரலாறுகளிலே இருந்து ஒரு படிப்பினை இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இபரத் என்று சொன்னால் கடந்த கால பாடங்களிலே இருந்து, கடந்த காலங்களிலே நடந்த காரியங்களிலே இருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடங்களை தான் இபரத் என்பதாக இந்த ஆயத்திற்கு விளக்கமாக நம்மால் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, அப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு கூறுகின்ற மிகவும் நல்லுபதேசங்களை உட்கொள்ளக்கூடிய ஒரு உபதேசம் தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மகனுக்கு செய்திருந்த அந்த உபதேசம் என்பது. சூரத்துல் லுக்மானிலே அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை அல்லாஹ் தஆலா எடுத்து கூறுகின்றார். இந்த உபதேசங்களிலே இருந்து நமக்கு ஒரு இபரத், நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது என்பதை நாம் இந்த உபதேசங்களை செவிமடுக்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மகனை அழைக்கிறார். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ. முதலாவதாக அவருடைய மகனுக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு உபதேசம் என்பது, யா புனை, என்னுடைய அன்பு மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்விற்கு ஒரு பொழுதும் இணை கற்பித்து விடாதே என்பதாக முதலாவது உபதேசமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மகனுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள், இன்ன ஷிர்க லகுல்முன் அதீம், நிச்சயமாக இந்த ஷிர்க் என்பது, இணை வைப்பது என்பது அது மிக பெரும் அநியாயமாகும் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மகனுக்கு கூறுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, முதலாவதாக ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசம், இந்த தீனிலே, இந்த தீனுல் இஸ்லாமை அவருடைய வாழ்க்கையிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஓரிரை கொள்கையை தான் முதலாவதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். இதே போன்று நாம் எந்த நபிமார்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, திருமறை குர்ஆனிலே நாம் பார்க்க முடியும், அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். நாம் எல்லா சமுதாயத்திற்கும், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், எல்லா சமூகத்திற்கும் நாம் ரசூல்மார்களை அனுப்பி கொண்டே இருந்தோம். எதற்காக? அன் இஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே அவர்களுடைய சமூகம் வணங்க வேண்டும் என்பதற்காகவும், வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ் அல்லாதவற்றை விலகி அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான் அல்லாஹ் தஆலா ரசூல்மார்களை அனுப்பியதின் நோக்கமாக நமக்கு கூறுகின்றான். அன்பிற்குரியவர்களே, நாம் நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்து பரிசோதித்து பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே போன்று அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும்
இவர்கள் இருவருமே தங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்திலே அவர்களுடைய மக்களுக்கு செய்யக்கூடிய உபதேசத்தை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறும் பொழுது, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்பதாக தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மக்களுக்கு செய்த உபதேசமாக, அவர்களுடைய மக்களுக்கு செய்த வசியத்தாக நம்மால் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மரண தருவாயை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கின்றார். இது பாலலி பனீஹி மா தஅபுதூன மின் பஅதி, ஒரு தந்தையினுடைய ஆகப்பெரும் கவலையாக அவருடைய மரண வேளையிலே அந்த நபியினுடைய கவலை என்னவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய சொத்து என்னவாகும் என்றோ, அவர்களுடைய மக்களினுடைய வாழ்க்கை எப்படி போகும் என்றோ அப்படியெல்லாம் இருக்கவில்லை. அந்த நபியினுடைய ஆகப்பெரும் கவலையாக இவர்கள் எந்த கொள்கையிலே நிலைத்திருப்பார்கள், அல்லாஹ் தஆலாவை மட்டுமே வணங்குவார்களா என்ற ஒரு கவலை தான் அந்த நபிக்கு இருந்ததை நம்மால் பார்க்க முடியும். அவர்கள் கூறுகின்றார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகாக நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்பதாக கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த மக்கள் எல்லாம் பதிலுரைத்தார்கள், நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக், நபி அவர்களே, உங்களுடைய அல்லாஹ் இலாஹாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய, உங்களுடைய வாப்பாவினுடைய இலாஹாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுவை தான் நாம் வணங்குவோம் என்பதாக அந்த நேரத்தில் அந்த மக்கள் கூறுகின்றார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில இருந்து நாம் முதலாவதாக எடுக்க வேண்டிய பாடம் என்பது, நம்முடைய வாழ்க்கையிலே ஷிர்கை விட்டு விலகி இருந்து தௌஹீதை நம்முடைய இறுதி மூச்சு வரை முடிந்து வாழ வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஷிர்கை விட்டு அவருடைய மகனை விலக்கிவிட்டு, இரண்டாவதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசத்தை நாம் பார்க்க முடியும். யா புனை இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த் யஅதி பிஹா அல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர், என்னுடைய அன்பு மகனே, நீ ஒரு சிறிய அளவிலான ஒரு கடிகினுடைய அளவிலே நீ ஒரு தீமையை செய்திருந்தாலும் கூட, ஒரு காரியத்தை நீ செய்திருந்தாலும் கூட, அதை நீ ஒரு பாறை கிடையிலோ அல்லது வானத்திலே கொண்டு வைத்தாலும் கூட அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நீ செய்த அந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். அதை பற்றி அல்லாஹ் தஆலா மிகவும் நுணுக்கமாக அறியக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக கூறுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, முதலாவதாக தௌஹீதை எடுத்துரைத்து விட்டு, இரண்டாவதாக முராகபத்துல்லாஹ், அல்லாஹ் தஆலாவினுடைய கண்காணிப்பை குறித்து அவருடைய மகனுக்கு வசியத் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்களை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள் என்று சஹாபாக்களுக்கு பாடம் புகட்டக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நாம் அவர்கள் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு பிள்ளையாக இருந்த நேரத்திலே செய்யக்கூடிய அந்த உபதேசத்தை நாம் சற்று கவனிக்க வேண்டும். அவர்கள் கூறுகிறார்கள், இத்தகில்லாஹ ஹைதுமா குன்த், நீ எங்கிருந்தாலும் சரி நீ அல்லாஹ்வை அஞ்சி இருந்து கொள் என்பதாக அந்த அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட ஒரு பாடசாலையிலே பயின்றவர்கள் தான் சஹாபாக்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா நேரங்களிலுமே அல்லாஹ்வை மிகவும் அஞ்சக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக தான் இந்த சஹாபாக்கள் அனைவரும் இருந்தார்கள். அதற்கு உதாரணமாக நாம் கூற வேண்டும் என்று சொன்னால், மர்சத் இப்னு அபி மர்சத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி. இவரை பொறுத்தவரையிலே இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு மக்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு மக்கா காஃபிர்களுக்கு தெரியாமல் அந்த முஸ்லிம்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்த ஒரு நபர். இப்படி ஒரு முறை இப்படி மதீனாவிற்கு செல்வதற்காக முஸ்லிம்களுக்கு அவர் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே ஒரு பெண்மணி இதை பார்த்து விடுகின்றார். இந்த பெண்மணி யார் என்று சொன்னால், இவர் ஜாஹிலியத்திலே இந்த பெண்மணியை நேசிக்கக்கூடியவராக இருந்தார். அந்த பெண்மணி இந்த சஹாபியின் இடத்திலே கூறுகின்றார்,
நீ என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கவில்லை என்று சொன்னால் நான் இப்பொழுது இந்த குறைசிகளை எல்லாம் கூப்பிட்டு உன்னை நான் அவர்களிடத்திலே பிடித்து கொடுத்து விடுவேன் என்பதாக மிரட்டுகின்றார். அது எப்பேற்பட்ட நேரம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இக்கட்டான ஒரு சூழல். அதே போன்று வேறொரு வழி இல்லை. அவர்களிடத்திலே பிடிபட்டு விட்டால் கொள்வதற்கு கூட ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதே போன்று இவரும் அந்த பெண்மணியை ஜாகிலியத்திலே திரும்பி கொண்டிருந்தார். இப்படி அனைத்து காரணங்களும் இருந்தும் கூட அந்த சுஹைபி செய்த ஒரு விஷயம் என்னவென்று தெரியுமா சகோதரர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பாடத்தை புகட்டினார்களோ அந்த நேரத்தில் அந்த பெண்ணை பார்த்து நீ அல்லாஹ்வை அஞ்சி இருந்து கொள் என்பதாக சொல்லி அந்த இடத்திலே இருந்து கலைந்து சென்று விட்டார்கள் என்பதை நம்மால் வரலாறுகளிலே பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இப்படி எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் எவ்வளவு சிறிய பாவமாக இருந்தாலும் சஹாபாக்கள் அந்த பாவத்தினுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள், நீங்கள் பாவங்களை சிறிதாக காண்பதை நான் உங்களை எச்சரிக்கின்றேன். ஏனென்று சொன்னால் சிறிதாக ஒரு பாவத்தை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் சிறிய பாவங்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த பாவத்தை செய்யக்கூடிய நபரை அழித்துவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடுவோம், நாம் வியாபாரத்திலே ஈடுபடுவோம். அந்த நேரத்திலே எல்லாம் யார் நம்மை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு பயத்தோடு நாம் நம்முடைய கொடுக்கல் வாங்கலை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதை ஒரு சிறிய பாவமாக எண்ணி நாம் ஒவ்வொரு பாவத்தையும் நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே, அந்த பாவம் நம்மை எங்கு இழுத்து செல்லும் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா நாம் எவ்வளவு சிறிய செயல்களை செய்தாலும் சரி, அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஃபமன் يعمل مثقال ذرة خيرا يره. யார் ஒரு சிறிய அளவு ஒரு நன்மை செய்தார் என்று சொன்னால் கூட அந்த சிறிய அளவிலான நன்மையை கூட அவர் அல்லாஹு தஆலா அந்த நன்மையை கூட அவர்களுக்கு காண்பிப்பான். அதே போன்றுதான் யார் ஒரு சிறிய அளவிலான ஒரு அணுமணி தூக்கம் அளவிலான ஒரு தீமையை செய்திருந்தால் கூட அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த தீமையும் காண்பிப்பான் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, சிறிய பாவம் பெரிய பாவம் என்று பிரித்து பார்க்காமல் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்த உபதேசமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசம் என்பது யா புனைய அக்மிஸ் ஸலாத், என்னுடைய அன்பு மகனே நீ தொழுகையை நிலைநாட்டி இரு என்பதாக அடுத்த உபதேசத்தை செய்கின்றார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மற்றொரு ஷரியஅத்தும் நமக்கு வேறொரு ஷரியஅத்துமாக இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா நமக்கு இந்த தொழுகையை மிகவும் மிகவும் அல்லாஹு தஆலா நிர்பந்தமாக நம்ம இடத்திலே கூறுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த தொழுகையுடைய விஷயத்திலே கவனமாக இருந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண வேளையில் கூட நபி அவர்கள் செய்த வசியத் என்னவென்று சொன்னால் அஸ்ஸலா என்று கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், தொழுகையுடைய விஷயத்திலே நீங்கள் சரியாக இருங்கள் என்பதாக தான் மரண வேளையிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, ஏன் நபி அவர்களுடைய ஒரு ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடியும், இன்னல் அஹ்த அல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாத் ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நமக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை என்பது அது இந்த தொழுகை தான். அதாவது நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு அது இந்த தொழுகை தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, யார் அந்த தொழுகையை விடுவார்களோ அவர்களிடத்திலே அவர்கள் காஃபிராகி விட்டார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, தொழுகையினுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை அஞ்சி நேரம் குறிப்பிட்ட அந்த நேரத்திலே நாம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அடுத்தபடியாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வஅ்முர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ذلك من عزم الامور.
அடுத்தபடியாக அவர்கள் செய்யக்கூடிய உபதேசம் என்பது, நீ நன்மையை கொண்டு மக்களை ஏவி தீமையை விட்டும் அவர்களை தடுத்துக் கொள். இந்த நேரத்திலே நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய வேளையிலே வரக்கூடிய கஷ்டங்களில் எல்லாம் நீ பொறுமை காத்து இருந்து கொள் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யக்கூடிய உபதேசத்தை நாம் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, நாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் பொழுது இந்த சமூகம் நம்மை ஒரு மாதிரி பார்க்கக்கூடும். நீங்கள் சொல்லுங்கள் என்று நம்முடைய நண்பர்களிடத்திலே கூறும் வேளையிலே நம்மை அவர்கள் இழிவாக பார்க்கக்கூடும். குடும்பத்தினர்களிடத்திலே கூறக்கூடிய வேளையிலே அவர்கள் எல்லாம் நம்மை இழிவாக பார்க்கக்கூடும். அந்த நேரத்திலே எல்லாம் இந்த ஆயத்து தான், இந்த ஒரு உபதேசம் தான் நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களில் எல்லாம் நாம் பொறுமையை காத்து இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த பொறுமையின் காரணத்தினால் நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நமக்கு தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, அடுத்தபடியாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசத்தை நம்மால் பார்க்க முடியும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ولا تصعر خدك للناس ولا تمشي في الارض مرحا ان الله لا يحب كل مختال فخور. உன்னுடைய முகத்தை மனிதர்களை விட்டும் பெருமையால் நீ திருப்பி விடாதே என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். அதை தொடர்ந்து கூறுகின்றார்கள், நீ உன்னுடைய நடத்தத்திலே ஒரு நெடுநிலையான ஒரு நடத்தத்தை நீ எடுத்துக்கொள். அதே போன்று உன்னுடைய சப்தத்தை நீ மிகவும் உயர்த்தி விடாதே என்பதாகவும் அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள். ஏன் இந்த உபதேசம்? இந்த பெருமை என்ற ஒரு குணம் அவருடைய மகனுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த 2 உபதேசங்களையும் அவர்கள் அவருடைய மகனுக்கு செய்வதை நம்மால் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, நாம் பெருமையை கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு மோசமான ஒரு அவல நிலையை அடைந்தார்களோ அதே போன்ற ஒரு அவல நிலை நமக்கும் வரக்கூடிய. அன்பிற்குரியவர்களே, ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் பெருமை கொள்ளக்கூடாது. மாற்றமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? யார் அல்லாஹ்விற்காக வேண்டி தாழ்மையோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்தாமல் இருப்பதில்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு நபர் தாழ்மையோடு நடந்து கொண்டார் என்றால் அவர் நிச்சயமாக மனிதர்களிடத்திலும் அல்லாஹ்விடத்திலும் அவர் நிச்சயமாக உயர்த்தப்படுவார் என்பது வரலாறு நமக்கு தரக்கூடிய பாடமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மால் பார்க்க முடியும். மிகவும் தாழ்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய, மக்களுடன் அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அதனுடைய ஒரு காரியமாக தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிக பெரும் பதவியை இறுதியிலே கொடுக்கின்றார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா எந்த காரியங்களை நம்ம இடத்திலே செய்ய சொல்கின்றானோ அந்த காரியங்களை செய்து, எதை விட்டும் தவிர்த்து நம்மை வாழ சொல்கின்றானோ அந்த காரியங்களிலே இருந்து தவிர்த்து வாழ்வோமாக அல்லாஹ் தஆலா செய்வான். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد, முதலாவது உரையிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை நாம் பார்த்தோம். இந்த ஒரு உபதேசத்திலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்பது மிகவும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உபதேசத்திலே இருந்து நாம் எடுக்க வேண்டிய ஒரு சில படிப்பினைகள், நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில படிப்பினைகள் என்பது, ஒரு இஸ்லாமிய குடும்பம் இந்த சமூகத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு உபதேசத்திலே இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு வீட்டிற்குள் ஒரு குடும்பமாக நாம் வாழும் பொழுது தந்தையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர்களுடைய அந்த பொறுப்புகளை உணர்ந்து அவர்களுடைய வீட்டிலே வாழக்கூடிய நபர்களுக்கு உபதேசம் செய்து, எப்பொழுதெல்லாம் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு உபதேசம் தேவைப்படுமோ அந்த நேரத்திலே எல்லாம் உபதேசம் கொடுக்க வேண்டும் என்பதை
இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உபதேசத்தில இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுது ஒரு குடும்பம் சரியாகுமோ, எப்பொழுது ஒரு மனிதர் சரியாகின்றாரோ அப்பொழுதுதான் ஒரு குடும்பம் சீராகும். எப்பொழுது ஒரு குடும்பம் சீராகுகின்றதோ அப்பொழுதுதான் முழு சமூகமும் சீராகும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, நாம் சரியாகாமல் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் சீர் செய்யாமல், சமூகத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, சமூகத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களின் பிரச்சனைகளை நாம் சரி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது மிகவும் மோசமான ஒரு நிலையாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பமும் அவர்களுடைய ஒவ்வொரு தந்தையும் அவர்களுடைய மக்களுக்கு இது போன்ற நல்ல உபதேசங்களை வழங்கி ஒரு சரியான ஒரு அஹ்லாக்கான முறையிலே வளர்த்தார்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் என்பது சீரமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே போன்றுதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த விஷயத்திலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மற்றொரு படிப்பினை என்பது, ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு எப்படி உபதேசம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு முறையை நாம் இதிலே இருந்து படிப்பினையாக எடுத்துக்கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அந்த உபதேசத்தை தொடங்கக்கூடிய அந்த ஒரு முறையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யா புனை, என்னுடைய அன்பு மகனே என்று அழைத்து தன்னுடைய உபதேசத்தை தொடங்குகின்றார். மாறாக நாம் இன்றைய காலகட்டத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், மக்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய தந்தைகள் அவர்கள் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் என்பது மிகவும் மோசமாகவும், அவர்களை திட்டக்கூடிய, மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளை உபயோகித்துதான் அவர்களுக்கு அறிவுரை சொல்வதே நாம் இந்த சமூகத்திலே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மாற்றமாக இந்த ஒரு வரலாற்றிலே இருந்து நாம் படிப்பினை பெற்று நாம் நம்முடைய குடும்பத்தினருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு உபதேசம் செய்யும் பொழுது மிகவும் அழகான முறையிலே உபதேசம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிள்ளைகளிடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகின்றார்கள். அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பேரனான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முத்தம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி அவர்களே, எனக்கு 10 மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களிலே ஒருவருக்கு கூட இதுவரை நான் முத்தம் வைத்தது கிடையாது, முத்தம் கொடுத்தது கிடையாது என்பதாக அவர்கள் கூறும் பொழுது நபி அவர்கள் கூறிய பதில் என்னவென்று தெரியுமா? மன் லா யர்ஹம் லா யர்ஹம். யார் பிறருக்கு ரஹ்மத் காணிக்கவில்லையோ, கருணை காணிக்கவில்லையோ, அவருக்கு கருணை காட்டப்படாது. அல்லாஹ் தஆலா கருணை காட்ட மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அவர்களிடத்திலே அழகான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே நாம் அவர்களிடத்திலே பழகும் பொழுது, அவர்களிடத்திலே பேசும் பொழுது ரஹ்மத்துடன், அழகிய முறையிலே, கருணையுடன் அவர்களிடத்திலே பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று இந்த ஒரு விஷயத்திலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மற்றொரு படிப்பினை தான், நாம் ஒரு பிள்ளையாக, ஒரு மகனாக நம்முடைய பெற்றோர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும். தந்தை ஒரு புத்திமதி சொல்கிறார் என்று சொன்னால் அந்த புத்திமதியை முழுவதுமாக உள்வாங்க வேண்டும். அந்த புத்திமதியை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தனக்கு இணை வைக்க கூடாது என்று சொல்லக்கூடிய இடங்களிலே எல்லாம் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கின்றது. அது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுவதாகும் என்பதாக நம்மால் திருக்குர்ஆனிலே பார்க்க முடியும். அவர்களுக்கு நோயினை செய்யக்கூடாது என்பதை நம்மால் திருமறை குர்ஆனிலே பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, நமக்கு பெற்றோர்கள் ஒரு உபதேசத்தை செய்கின்றார்கள். அந்த உபதேசத்தை நாம் ஏற்று நடக்கவில்லை என்று சொன்னால், அது அவர்களுக்கு ஒரு மனசங்கடத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், அதுவும் நாம் நம்முடைய பெற்றோர்களை நோயினை செய்வதுதான் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ரிதல்லாஹ் ஃபீ ரிதல் வாலிதைன். அல்லாஹ்வினுடைய பொருத்தம் என்பது, அல்லாஹ்வினுடைய திருப்தி என்பது பெற்றோர்களுடைய திருப்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. வஸஹத்துல்லாஹி ஃபீ ஸஹத்தில் வாலிதைன். அல்லாஹ்வினுடைய கோபம் என்பது பெற்றோர்களுடைய கோபத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா எதை அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளை இடுகின்றானோ அதை நாம் ஏற்று நடக்க வேண்டும். நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களிடையும்
அதே போன்று நம்மை விட்டு பிரிந்து விட்ட பெற்றோர்களுடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா பொறுத்தருள் புரிவானாக. இந்த உலகிலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மாற்றி அருள் புரிவானாக. اللهم اعز الاسلام والمسلمين اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفر والكافرين يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم اغفر لنا ولوالدينا اللهم اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربونا صغارا رب ارحمهما كما ربونا صغارا. اللهم ادخلنا وادخلهم الجنة يا رب العالمين وقنا من عذاب النار يا رب العالمين. ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.